ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான். உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கனில் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அப்புறம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் இஞ்சும் பூண்டும் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அலசிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் ஐட்டெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு பச்சை மிளகாயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும், அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு, தேவையான உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே மசியட்டும். அது மசிஞ்ச பிறகு பாதி தான் மசிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். சாப்பிட்றதுக்கும் சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் இதிலேருந்து ஒரு அழகான சிக்கன் சூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட கொஞ்சம் சீரகத்தூளும் சோம்பு தூளும் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பாத்திரம் மாற்றிட்டேன். அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பெப்பர் தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான டேஸ்ட்டான சிக்கன் சூப்பு ரெடி. லாஸ்ட்டில் பெப்பர் தூவி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் சூப். கொத்தமல்லி இல்லை, அதனால் பெப்பர் மட்டும் தூவி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு லைட்டாக உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தூவிக்கலாம். கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மட்டும் தூவி விட்டுட்டேன். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.